விசித்ரா. முதல்ல உங்கள மாஸ்டர் ஆக்கினது யாரு? எனக்கு வந்து சார் நானு இப்போ பாபு மாஸ்டரு, அப்புறம் வந்து இந்த சரோஜா மாஸ்டர் அவங்க இவங்கலாம் வந்து ராமநாதன் சாரு, இந்த இந்த இவங்களது நெறைய படங்கள் மணிவண்ணன் சாரு, கலைமணி சாரு, பிள்ளை நிலவுக்கு அவங்க பிள்ளை கேங்கு நிலா. அவங்க இவங்க சுத்தி சுத்தி பாபு மாஸ்டர் இவங்க தான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு 2, 3 ஷூட்டிங் வந்தோனே என்ன ஒரு 2 ஷூட்டிங் அனுப்பிருவாரு. கிளாஷ் ஒர்க்கு மாஸ்டர். அப்ப பார்த்தா செல்வராஜன், ராமராஜன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ராமராஜன். ஆமா. இன்னொருத்தரு சோலைராஜன், சோலைராஜன். யாரோ இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஃபிட்டு. ராமராஜனும், செல்வராஜும். கே. செல்வராஜன். அவங்க எப்படி என்ன கிளாஸ் இருப்பாங்க. ராமநாதன் சாருக்கு அவருக்கும் ஒரு 4, 5 ஷூட்டிங் ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருக்கும். எங்கெங்க அவங்கள கிளாஸ், நீங்களும் கிளாஸ். ஆமா. அப்போலாம் ஆர்ஓ ஃபிலிம் தான். அப்போ ஆர்ஓ ஃபிலிம்ல செல்வராஜ் கொஞ்சம் நல்ல பேர் வேற. நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ராமராஜன் வந்து மாஸ்டர் இப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நீ எடு பாபுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருவாங்க. ஒரே நாள், ஒரே நைட்டு, ஒரே டேனா டே. அப்படிதான். இப்போ அப்படியே நல்லா பழக்காயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அப்ப இருந்தே சொல்லிட்டே இருக்காரு. நாங்க படம் பண்றோம்டா பாபு, நீ தான் மாஸ்டரா பண்ணணும் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப விட்டுரு. எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் உள்ளுக்குள்ள போக முடியல சார். என்னன்னு தெரியல. இப்போ நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் போணும் சொல்லி தரோம். அனுபவப்பட்டனால அப்போ தெரியல. அப்போ வந்து அவர் அப்படியே சொல்லி டப்புன்னு பார்த்தா ஒரு படம் ஹீரோ. அப்புறம் எல்டம்ஸ் ரோட்டில் நான் ஒரு வீட்டில் ஃப்ளாட்ஸில் ராமராஜன் இருந்தார். அப்போ வந்து எனக்கு கூட சுரேஷ், பாலுகள் எல்லாம் இருப்பாங்க. கிளாஸ் கொஞ்சம் வந்து இது எடுத்துரு, நான் ஒரு எல்டம்ஸ் ரோட்டுக்கெலாம் வர முடியாது. முடிஞ்சால் நாங்கள் அங்கே வரும்போது வந்துடுறோம், செல்வராஜ் வீட்டாண்ட. நீ வரும்போது இங்கே வந்துரு. அப்போ வந்து போய் அந்த ஜிதை மூமெண்ட்டு ராமராஜனுக்கு ஹீரோ பண்ண போகிறாருன்னு சொன்னேன். இதுக்காகவே எல்டம்ஸ் ரோடு போயிட்டு சொல்லி, அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கன்னா பார்க்கும்போது இந்த மூமெண்ட் இப்படி என்ன சார் மெயினாக அந்த 1, 2, 3 1, 2, 3 அந்த தீதை மூமெண்ட் ரொம்ப முக்கியம் சார். அப்புறம் இந்த கை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த கை தொங்க விட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். இது 2 1. அப்புறம் வந்து பார்க்கும்போது இப்படி பாரு, கண்ணுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு படம் பண்ணிட்டாரு. 2வது படம் மண்ணுக்கு ஏற்ற பொண்ணு பண்ணியே ஆகணும்னு சொன்னால் நான் இன்னொரு மாஸ்டருக்கு வின் பண்ணிட்டேன். கீதா மாஸ்டர் அவங்க பிடிக்கல, ஷூட்டிங் வர சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டு அப்புறம் வெளில அவர் ரொம்ப கஷ்டப்படுறச்சுன்னா அவங்க யாராவது போட்டுக்கணும். அதை நான் பண்ணல. சரி அட்லீஸ்ட் நீ வந்து ஆடிட்டாவது போன்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன். அந்த மாஸ்டர் ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் நானே எடுத்தேன் அந்த சாங்கு, வெத்தலை மடிச்சு கொடு மாமா, நானும் மாலினி ஆடணும். அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால, ஏன்னா செல்வராஜும் வடபழனி கோயில் பின்னாடி தான் இருந்தேன், நான் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நைட்டில் உட்காந்து நாளைக்கு வந்து பண்ணிடு, நீ சாங் பண்ணியே ஆகணும்னு சொன்ன உடனே ஷோபனா பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே, ஷோபனா வந்து பத்னி அவங்க ரிலேட்டிவ், அது இது இப்போ நல்லா டான்ஸ் இருக்குடா, நல்லா இருக்குது, நான் அதை வச்சு இன்னும் நம்பிட்டு தான் அப்படி இப்படிலாம் பில்டப் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து மருதாணி படம் பாரதிராஜ் படம் ஜெயராஜ். பட் அவங்க பேனரில் தான் பண்ணாங்க. சரி அவர் பேனரில் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இவன் 3 படம் மிஸ் பண்ணிட்டோம், இதில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதில் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஏன் டான்ஸ் மாஸ்டர் அதில் ஒரு தயக்கம் இருந்தது உங்களுக்கு? அது கூட சார் இதே தான் காரணம். போட்டு டென்ஷன் ஆகிட்டு இது வந்தோமா, ஆடணுமா, போனோமா. 300ரூவாலேருந்து 500 ஆச்சு, 500 600 ஆச்சு அமௌண்ட்டு. 600 வந்துட்டு இருக்கு. அப்புறம் 650 ஆச்சு. அப்புறம் 750 ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகிற டைமில். எது டான்சர்ஸ் பேமெண்ட் போதுமே, இது நிம்மதியாக இருக்கு அப்படி இப்படின்னு. அப்புறம் அவங்க அந்த டைரக்டர் பேசுறது, கேமரா சொல்கிறது, ஆங்கிள் சொல்கிறது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண மாஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆங்கிள்ஸ் எல்லாருமே போட்டி இருக்கும். டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் மாஸ்டருங்களுக்கும் போட்டி நடக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்டில் போனால், ஆனால் எல்லாம் சீனியர்ஸுங்க தான், எல்லாம் லெஜெண்ட். இவர் சொன்னாலும் நல்லாயிருக்கும், கேமராமேன் சொன்னாலும் நல்லாயிருக்கும், அவர் சொன்னாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து ஒரு ஜாலினஸ் போயிருமே, டான்ஸர் கூட வேலை முடியும், டான்ஸர் கூட இதுதானே சார் பொழப்பு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு சார். அப்போது வேறு உலகம் இல்லை. என்ன வேலை 6 மணிக்கு முடிச்சு 6 மணிக்கு மேலே பாய்ஸ் கூட உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, தண்ணி இப்படி தான் போயிடுச்சு சார். அது அடுத்தது என்ன அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுலாம் அந்த நேரம் இல்லை எனக்கு. அப்புறம் இந்த ஜாலி போயிருமே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமே, இது போயாச்சுன்னா நம்ம தனியாக ஓரம் கட்டிடுவோம், இவங்கெல்லாம் வேலை முடிச்சு ஜாலியாக போயிடுவாங்களே, நம்ம அப்புறமா இருக்கிறோமே, இப்படி சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்குமே, இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கலாமே, நம்ம இன்னொரு இடம் வாங்கலாமே, ஒரு வீடு கட்டலாமே, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பசங்களுக்கு நல்லா வச்சுக்கலாமே, கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலாமே,
ஜாலி போயிருமே. ம். இதெல்லாம் ஒரு பொழப்பா சார் நான் நினச்சது அப்போலாம். அதெல்லாம் நினச்சி செலவு பண்ண காசுலாம் என்ட்ட இப்போ கூட சில என் கூட ஆடினவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. "நீ பண்ண செலவுக்கு இந்நேரம் நீங்க வட பண்ணையில இடம் வாங்கி போட்டிருந்தா 5, 6 இடம் வாங்கி போட்டிருக்கலாம் பாபு நீ. கரெக்ட். அவ்வளோ சோலோ 100 சாங் மேல நீ சோலோ ஆடியிருக்கிற. கரெக்ட். அதே படத்துல நீ அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ற. அதே படத்துல நீ குரூப்பும் ஆடியிருக்கிற. அவ்வளோ பிஸியான டைம்ல நீ மாஸ்டரா பண்றத விட நீ அதுல அவ்வளோ சம்பாரிச்ச. தெரியல. அது எங்க அம்மாவுக்கும் தெரியல. "அம்மா நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு." எங்க அம்மா இன்னைக்கு இவ்வளோ 84 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் கூட இல்ல. ஒர்க் இருக்கு அது இதெல்லாம் இல்ல. "நல்லா நான்வெஜ் சாப்பிடு, சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோ. ம். உனக்கு எப்போ பாட்டு வரும், அந்த பாட்டு வரும்போது நல்லா பண்ணு." ம். இப்போ வரைக்கும் அதுதான் சொல்றாங்க தவிர அதான். ஆனால் பசங்க எனக்கு இப்போ பிரசன்னா, தீபக், விஜய்ஷா 3 பசங்க. மிஸ்ஸஸ் தெரியும் சுதா, நான் சிரித்தால் தீபாவளி அவங்க தான். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட்டில்மெண்ட் அது இதுன்னு இப்போ மத்தவங்கள பார்க்கும்போ அவங்களுக்கு படிக்க வச்சாச்சு. பொண்ணு ஐடில ஒர்க் பண்றா. பிரசன்னா பிரபுகிட்ட அப்புறம் பிருந்தாகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தீபாவும் மாஸ்டர்ட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணி சோபி அந்த தினேஷ் மாஸ்டர்லாம் ஒர்க் பண்றாங்க. வெல் செட்டில்டு பண்ணணும். வீடுகள்லாம் பண்ணி குடுத்துருக்கலான்னா, அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் நான் அப்போ. கரெக்ட். தெரியல. அப்ப அந்த ஏஜ் தெரியல. இப்போ நம்ம கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் கம்மியானோனே உட்கார்றோம் பார்த்தீங்களா சார்? இந்த ஒரு ஏன்னா சார் அங்க அப்போ எனக்கு பரபரப்பா இருந்துச்சு சார். ம். எடிட்டிங் ஒர்க்கு. கரெக்ட். அப்போ மூவிலாம் இருந்துச்சு. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அங்க லேபுக்கு வந்துரும். அப்புறம் எடிட்டிங் போணும். எடிட்டிங் முடிஞ்ச உடனே பேமெண்ட்டுக்காக கொஞ்சம் போணும். பேமெண்ட் வந்தோனே அத எடுத்து போயிட்டு நம்ம யூஎன்எஃப்ஸ்ல கொஞ்சம் குடுக்க சொல்லி எல்லாரும் பேர குடுக்கணும். அடுத்தது இன்னொரு ப்ரொடியூசர் ஏன்னா அப்போ நெறைய கம்பெனிங்க சென்னையில இருந்துச்சு சார். எல்லா கம்பெனி மதுரை, தமிழ், ஓடிக்கிட்டே தெலுங்கு. இருக்கிற மாரி இருந்தது ஆ டைம். அப்புறம் 11 மணிக்கு அந்த மேனேஜர்ல மாஸ்டர் அங்க அந்த அந்த டைரக்டர் புது டைரக்டர் எதுக்கும் நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் டைரக்டர் அந்த மேனேஜர்ட்ட சொல்லி இருப்பாங்க. ஏன்னா அப்ப செல்போன் கிடையாது. எல்லாமே மேனேஜருக்கு இந்த மேனேஜர் 11 மணிக்கு அங்க இருப்பாங்க. இல்லன்னா அந்த டைரக்டர். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் சாங் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு. நான் அந்த படம் பண்றேன் மாஸ்டர். நீங்க நாளைக்கு வாங்களேன் எதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாரியே கொஞ்சம் நல்லா கேலப்பா போயிட்டு இருந்தனால அந்த மத்த விஷயங்கள்லாம் யோசிக்க முடியல. அது எப்போ யோசிக்க வருதுன்னா, நமக்கு அந்த வொர்க் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல கம்மியாகும்போ அப்ப யோசிக்கணும். இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப என் மாரி டெக்னீஷியன்ஸ் அவங்க இவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்கன்னா, தப்பான விஷயங்கள். நம்ம நெறைய டைரக்டர்ட்டயும் நெறைய தொழில், நெறைய சாங்ஸ் பண்ணிட்டனால, என்ன சொல்லுவாங்க, தொழில் ரீதியா நல்லா இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கனால, நமக்கு எப்பவுமே சர்க்கிள் என்றது கம்மி என்றது இருக்க வாய்ப்பு இல்ல. அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நெனப்புகள் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துற போறோம். ஆனா, அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த பேக் ஸ்க்ரீன்ல என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு கணிக்க முடியல சார். தெரிஞ்சவங்களே கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்றாங்க. அந்த ட்ரெண்ட் அது இதுன்னு. அது தப்பு சொல்ல வரல நானு. என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது சொல்றேன் நானு. புரியுது, புரியுது. ஏன் அது நான் பண்ண முடியாது? அது இல்லையே. அது வேற. உங்களுது 40, 50, 60 பிளட் மாரி. இது புது புது பசங்க அது அந்த நேம். அப்போ நாம என்னென்னமோ பண்ணியிருக்கோம். இப்போ நேசம் படத்துல அஜித் சாருக்கு ஒரு சாங் எடுத்துருக்கிறோம். அந்த மெடோனா சாங் வருவாளான்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு அவளுக்கு. ம். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற மாரி தான் சார் அப்பவே நான் ஏன்னா கரெக்ட். சுபாஷ் பண்ண எல்லா படத்துக்கும் நான் தான் மாஸ்டர். செல்வா பண்ணாலும் சரி, இவ்ளோ படங்கள் நானு பண்ணி எல்லா பாட்டுக்கும் வித்தியாசம் குடுத்துருக்கிறேன். ஆனால் அப்ப என்ன ஒரே ஒரு இதுன்னா, வில்லேஜ்ன்னா டைரக்டிங்ல ஆர்டிஸ்ட்ங்களுக்கு அந்த வில்லேஜ் வேஷ்டி, கச்சம், பின்கோசுவம் இந்த மாரி இப்போ என்ன ஆயிப்போச்சு, இந்த வில்லேஜ் சாங்க்லயே மாடர்ன் ட்ரெஸ்ஸு, ம். ஷார்ட் ட்ரெஸ்ஸு, ம். சின்ன ஃப்ராக்கு அது இது குடுத்த உடனே அதே மூவ்மெண்ட் தான். ம். வேற ஸ்டைல்ல இருக்கு. அது கரெக்ட். வேற புதும நீங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய் சீல கட்டி அந்த சாங் பார்த்துட்டு மாஸ்டர் சாங் நல்லா பண்ணியாங்க. யோவ்! நான் தான் ஐய்யய்யோ! என்ன மாஸ்டர்? எப்படி மாஸ்டர் அந்த குரூப்ல வேற டைப்ல இருக்கு மாஸ்டர். அதே நெப்போலியனும், குஷ்பு தனியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுதான்யா. அதுதான். அவர் கஸ்தூரிராஜா சார் கதைய சொல்லுவாரு. மாஸ்டர் இது கல்யாணத்துக்கு முன்னாடி மாஸ்டர் என்ன வேணாலும் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? ஓகே சார், ஓகே சார். அது நான் புரிஞ்சுக்கிட்டனால அவரு எனக்கு ஃப்ரீடம் கஸ்தூரிராஜா குடுத்துருவாரு. அதனால தான் அவர் படம் நாட்டுப்புற பாட்டுலேருந்து லைனா பண்ணது காரணம் என்னன்னா, அவர் என்கிட்ட சொல்லுவாரு கதையா. அது நான் அழகா பண்ணி குடுத்துருவேன். அவர் எடிட்டிங்ல பார்த்துட்டு நல்லா இருக்கனால அடுத்த வாட்டி என்கிட்ட ரொம்ப மேட்டர மட்டும் சொல்லிட்டு ஒதுங்கிருவாரு. அதுதான் சார் உழைப்பு. உழைப்புன்னா இது என்னால் தன்னால வரல. இவ்ளோ வருஷமா நான் 78ல மாஸ்டர் டான்ஸர் ஆனேன். இப்போ 47 வயசு ஆகுது. அவ்ளோ கத்துக்கிட்டேன். அதனால கத்துக்க என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு நல்ல ரன்னிங்ல இருக்கும்போது நம்ம அப்படிதான் இருக்க போறோம். அப்படின்னு அது உண்மையான விஷயம் சார். அது வரணும் சார். அது நம்ம கத்துக்கிட்டோம். நமக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம். நமக்கு வேலை இருக்கும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு இல்ல சார். அது என்ன ஆகுதுன்னா, பேமெண்ட் பணம் விஷயத்துல சேர்த்து வைக்க முடியாம போயிருது. ம். கரெக்ட். அங்க தான் சார் அடி விழுகுது. ஒரு டான்ஸ் மாஸ்டரா நீங்க பண்ண பாட்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு?
எந்த ஒரு சாங்குமே வந்து எனக்கு வந்து கேசட்டில் போட்டு 3 சாங்கோ 4 சாங்கோ போட்டு ஆடியோ கேட்கும்போது என்ன கேட்கும்போதும் எது ஒன்றுமே வந்து கொஞ்சம் கூட இது வந்து புது ஆர்டிஸ்ட்டு, இது புது கம்பெனி, இது பழைய பெரிய கம்பெனி, அது அந்த எண்ணங்கள் எப்பவுமே இருந்ததில்ல. இந்த சாங் வந்து நல்லா பண்ணி எனக்கு குடுத்துருக்க டைரக்டர்ட்ட, ப்ரொடியூசர்ட்ட நல்லா இருக்குன்னு பேர் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சே தவிர, இது வந்து எனக்கு பிடித்த பாடல் அப்படி இப்படின்றது வந்து எப்படி வரும்னா, ப்ரொடியூசர், டைரக்டர் மூலியமா மாஸ்டர் சூப்பரா பண்ணி கை கொடு மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட்டுங்க, டெக்னீஷியன்ங்க இதெல்லாம் சொல்லும்போ பெரிய இதா இருக்கும். எனக்கு அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு இப்போ வந்து நம்ம பூவேலியில வந்து ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணேன் நானு. ம். கார்த்திக் சார், கௌசல்யா, ம். மனோரமா ஆச்சி, நிழல் ரவி எல்லாருமே ஓன் வாய்ஸ். கே. பாலச்சந்தர் அவங்க யூனிட்ல, ஆமா, செல்வா சார்து. ஆமா. அது 3 நாள் இல்ல 3 நாள்ல மழை வந்துருச்சு. டான்ஸர்ஸ்க்கு வந்து 3 நாள் தான் கணக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும். கரெக்ட். அப்பதான் செல்வா சார்ட்ட சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணிரலாம். ஸ்டெடி கம் இருந்தா பண்ணிரலாம். என்ன மாஸ்டர் அங்க சர்க்கிளா இருக்கே, மலை பிரதேசம் வேற, மூணாறு அது இதுன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத பண்ணோம். அது பண்ணும்போது வந்து செல்வா சார் வந்து கான்ஃபிடென்ட் இருப்பாரு என் மேல. மத்த கார்த்திக் சார் அவங்க இவங்கலாம் இது எப்படி கீழேருந்து மேல வந்து இவ்ளோ பேரு ஆச்சி பாடுறாங்க. நிழல் ரவி, சார்லி 12, 13 ஆர்டிஸ்ட். ஆமா, ஆமா. ராதாரவி சார் எப்படி அதெல்லாம் நடக்குது தெரியும். ஆனா செல்வா சார் வர வச்சுட்டாரு. ஸ்டெடி கம் வர வச்சுட்டாரு. 500 லோடு மேகசின் எடுத்துட்டு வர சொல்லிட்டு, மேகசின் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டேக்கே சூப்பரா வந்துருச்சு. 2வது டேக்கும் வந்துட்டு இப்படி இருக்கு. அதாவது இப்படி இருந்தா பரவால்ல. இப்படி இருக்கு. கீழ தோட்டத்திலேருந்து பாடிட்டு அப்படியே பாடி, பாடி, பாடி மேல எஸ்டேட்டுக்கு வரணும். ஆமா. எஸ்டேட்டுக்கு வரதுக்கு நடுவுல என்ன நான் பண்றது? ஸ்டெடிகம்னு சொன்ன உடனே மணி அப்போ ஆர்ட் டைரக்டர் அவனையும் செல்வா கூப்பிட்டு வச்சு கேமராமேன் ரகுவா சார் வச்சு இந்த இடத்துல இப்படி இங்கே ஒரு இது மாதிரி தான் இருக்கும். அந்த லிரிக்கு தகுந்தாப்புல இந்த இடத்துல மறைஞ்சி இருந்து இப்படி இது வேற நம்ம பண்ணணும். கரெக்ட். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியல. அப்புறம் மறுநாள் ஒரு நாள் ஃபுல் ரிஹர்சல் பார்க்கும்போது தான் டான்சர்ஸ்லாம் எப்போவுமே கூட இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு டான்சர்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து நான் டான்ஸரா இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் சந்திச்சேனோ, அந்த விஷயங்கள்லாம் என் சாங்க்கு வரும்போ கரெக்ட். மேக்ஸிமம் பேமெண்ட்டா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், புடிச்சிட்ட கூட நான் சொல்லுவேன். மாஸ்டர் சார் உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுதோ அது மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் அது பெருசா பண்ணி காமிச்சிடுறேன். 20 பேர போட்டா 40 லென்ஸ் போடலாம் சார். நீங்க 10 பேர போட்டீங்கன்னா 50 லென்ஸ்ல முடிச்சுக்கலாம். கரெக்ட். அப்படியே உங்களுக்கு 40 லென்ஸ்ல வேணும்னா, பின்னாடி நிப்பாட்டாம இந்த எட்ஜ் முன்னாடி நிப்பாட்டிட்டு ஆர்டிஸ்ட் பின்னாடி நான் உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன். கரெக்ட். நிம்மதியா பண்ணிட்டு போலாம். அப்படிதான் சார் நானு வந்து எல்லா சின்ன கம்பெனியா இருக்கட்டும், சிவசரி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டா ஒரு 5 படம், 6 படங்களாவது நான் பண்ணியிருப்பேன். ம். ஒரு படத்துலயும். ஆமா. பங்கஜ் புரொடக்ஷனு, கள்ளழகர் வரைக்கும் நான் தான் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து. பாரதி கண்ணம்மான்ல இருந்து எல்லா படமும். ம். எவ்வளோ டைரக்டர் வந்தாலும், அவங்க வந்து பாபு போட்டுக்கோ. ஏன்னா, 3 நாள்ல எடுக்க தெரியும். ஒரே நாள்ல எடுக்க தெரியும். ஹாஃப் டேலயே முடிச்சு குடுக்க தெரியும் அவனுக்கு. இந்த மாரிலாம் பண்ணிட்டு, அந்த சாங் பண்ணதுக்கு அப்புறம், இங்க வந்து பாட்டு அப்ப ஆஃபீஸ்ல பாலச்சந்தர் நல்லா பண்ணியிருக்கடா. ஏன்னா, மௌனர புன்னகை மன்னனுக்கு ஃபுல் படத்துக்கு நான் தான் அசிஸ்டன்ட். ம். புன்னகை மன்னன்ல. சுந்தர மாஸ்டருக்கு நான் தான் அசிஸ்டன்ட். ம். ரகு மாஸ்டருக்கு நான் தான் அசிஸ்டன்ட். அருமை. கமல் சாருக்கு டூப் போட்டு தாடி போட்டு அதுக்கு பின்னாடி ஆடுறதும் நான் தான். அதனால அவரு நல்லா இருக்கு. அது வந்து பெரிய பிளெஸ்ஸிங். செல்வா சாரு அவங்க இவங்கலாம் சொல்லிட்டாங்க. அது எப்பவுமே எனக்கு வந்து பாராட்டுறது அவங்க. அங்கேயே சொல்லிட்டாங்க. அவர் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கிறேன்னு. அதே செல்வா சார் ஜோர் படம். அதுலயும் ஒரு சத்யராஜ், அவர் சன் சிபி, பானுப்பிரியா ஒரு 6, 7 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு மேரேஜ் சாங். அதே மாரி ஒண்ணு பண்ணேன். அதுவும் வந்து எப்படி வருமோன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஒரு கணிப்புல இருப்பாங்க. அது எடுத்து குடுத்ததுக்கு அப்புறம் இது நல்லா வந்திருக்குன்னு சொல்றது அது ஒரு இது. அப்புறம் அதே மாரி ஆயுள் கைதிலயும் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன். பிரபு சாரும் ரேவதிக்கு. சாங்ஸ் எல்லாமே எனக்கு புடிச்ச சாங் தான் சார். ரொம்ப புடிச்சதுன்னா இப்போ எல்லாருக்கும் புடிச்ச மாரி ஒத்த ரூபா சாங் சொல்லலாம். அப்புறம் பஞ்சு மிட்டாய் சாங் சொல்லலாம். இந்த 2 பாட்டும் மிகப்பெரிய பேர் வாங்கி குடுத்ததுல்ல உங்களுக்கு? ஆமா சார். ம். அதுக்கு என்னன்னா குஷ்பு மேடம் அதுக்கு ரொம்ப நாட்டுப்புற பாட்டுல அவங்க என் கூட பண்ணது. நெறைய ஆர்டிஸ்ட் கூட நான் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்களோட பண்ணி, நம்மளும் பண்ணி, அவங்களோட சேர்ந்து நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல கேலப் ஆச்சு. நல்ல பேர் வந்துச்சு. அதான் சார் நல்ல பேர் வரும். ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும். ம். அதுல எல்லாமே கஸ்ன்னு போயிரும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிட்டு வரணும். எனக்கு மட்டும் அது என்னமோ அப்படி. எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல எனக்கு. ம். மறுபடியும் புது மாஸ்டர் மாரி வர வேண்டியதா இருக்கு. புது அப்படியா? டைரக்டருங்க. ஆனா ஆ. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே டோட்டலா இந்த கொஞ்சம் வருஷமா மெட்ராஸ்லயே கம்பெனிங்க ரொம்ப இல்லாம போயிருச்சு. ம். அதுலயே கொஞ்சம் டச்சிங்கு டைரக்டர் இது பேசுறது, கொள்றது. நெப்போலியன் சார்லாம் வந்துட்டு அவர் பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியும். எவ்வளோ ஆடுவாரு. கரெக்ட்.
சார். ஆனால் அந்த சாங் ஃபுல்லாகவே நின்றுட்டே ஒர்க் பண்ணக்கூடாது. அதனால இன்னொரு சாங் வேறு இருக்குது. அதுலேயும் வந்து ஹஸ்பண்டு, அதனால அதில் வேணால் நிற்க வச்சுட்டு பண்ணிவிட்டு குஷ்பு பண்ண வைக்கலாம். இதில் கொஞ்சம் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்தாப்புல அதை வேஸ்ட் கட்டு பஞ்சு மிட்டாய் அப்படி பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் தகுந்தாப்புல பண்ணிட்டு அவர் மாதிரி நிறைய சார். சார்லிக்கு ஒரு சாங் நியாயத்தரசில் நான் எடுத்தேன் சார். இது வரைக்கும் அவரு எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சாங் அவர் இருப்பேன். வெண்ணிலா என்னோடு வந்து ஆடவா அந்த மவுண்ட் ரோட்ல பீச்சில் பேதா சாங்லேயும் நிறைய பாட்டு. நம்ம ஜனகராஜ் சாருக்கு பூஞ்சிட்டு குருவிகளா, அப்புறம் கவுண்டமணி சாருக்கு வந்து கண்ணால் பேசவா படத்தில் 3 சாங் ஆட வச்சிருக்கிறார். அவரு சூப்பர் டான்சர் சார். ஐயோ அந்த கடைசி அந்த 1 2 3 ஹான்னு சொன்ன உடனே பாபு அந்த அது விட்டேன்னா நானு அது கரெக்டாக கேட்பார் சார். அவருக்கு டைம் கொடுக்கணும். அவருக்கு வந்து அந்த மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி ரெடி ரெடி அது அவர் ரெடின்னு சொல்லணும். ஏன்னா அவர் ஏஜுக்கு அவர் இதுக்கு அவர் 3 சாங் அவரும் எனக்கு கடைசி இது படத்துலலாம் எனக்கு நிறைய சொல்லுவார். பாபு கூட எஸ் மேடம் அந்த படங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குற விதம் தான் சார். இப்போது ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரியாகவும் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் சார் இப்படி சார் நீங்கள் ஒன்று செய்யுங்க சார். இப்போ அவர் ஆடிட்டே இருப்பார்ல சார், நீங்கள் அப்படி வந்துட்டு கடைசியில் வந்துட்டு டேக் டேக் முடிச்சிருங்க அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன அவ்வளோ நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க ஆர்டிஸ்ட்டுங்க கூட இருக்கிறவங்க. அதுலேயே அவங்க இதாகிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லித்தரோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லித்தரோம். ஏன்னா நமக்கு ஒரு பாயாஸ்னட்டாக இருப்பாங்க, அவங்க ஹீரோட்ட தான் போய் சொல்லி கொடுத்துனே இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட்லாம் விட்டுருவாங்க. இப்போ நானாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், நான் போய் அந்த அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு செந்தில் சாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்ககிட்ட எல்லாம் வந்து சார் இப்படி இப்படி இப்படி. அப்புறம் வடிவேல் சார் வந்து பாஞ்சாலங்குச்சியில் அது என்னது பிரபு சார் ஆனா அந்த பொண்ணு பாருண்ணா அதில் பார்த்தீங்கன்னா பிரபு சார் சூப்பர், எவ்வளோ லென்த் ஆட சொன்னாலும் ஆடுவார். கூட வடிவேல் வேற. அப்போ பிஜிஎம் ஃபுல்லாகவே ஒரு ஷார்ட் ஆட வச்சேன். அதுக்கப்புறம் காணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அவரை பாருங்களேன். அந்த சாங்லையும் பாருங்க, இந்த சாங்லையும் பாருங்களேன். அவரை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஆடக்கூடியவர் வடிவேல் சார். அதனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நல்லா வேலை வாங்கியிருக்கோம் சார். தெரியும் ஆர்டிஸ்ட்டை பற்றி எல்லா விஷயம் கற்றுக்கிட்டோம். விஜயகாந்தோட எத்தனை படம் பண்ணீங்க சார்? அவர் படத்தில் நிறைய சோலோ. கல்லழகர் கடைசியாக நான் பண்ணது கல்லழகர். அதுலேயும் நான் ஓமன்னாலே அந்த சாங் பண்ணோம். அவர் வந்து எனக்கு வெற்றியிலேருந்து சபாஷ் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே லவ் சசிகலா அவங்க லவ் பண்ணால் நான் பின்னாடி ஆயிடுவேன். இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுனா பேசினா இது பண்ணுவேன். அப்புறம் நீயே காலை நீயே மாலைன்னு பார்த்தா ராதிகாவும் விஜய் சாங்கை பார்த்தா நாங்கள் ஆடிட்டு இருப்போம். பாபு கூடு பாபு கூடு பாபு கூடு. செல்வமணி சார்ட்ட வந்து புலன் விசாரணையில் வந்து பாபு ஆட்டணும் சோலோ. அது வந்து நான் ஆட வேண்டியது இல்லை. அப்போ வேற யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் ஆடுவேன். பாபு கூப்பிட்டு பண்ணுன்னு சொன்னார். விஜயகாந்த். நான் வேற ஷூட்டிங்லேருந்து அப்போ தான் சார் நைட் வேற போனோம். ஐயோ அவர் சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு வாகினியில் போனால் பெரிய ஃப்ளோ வேறு ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் எடுத்திருந்தாங்க. ஆமாம் என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அப்போ அவரே நான் வர வரைக்கும் அங்கே இருந்தார். அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து பாபு நீ அது பண்ணிட்டு போயிருன்னு சொன்னோன்னு. இல்லை நான் அவர்கிட்ட எப்படி சொல்கிறேன், நாளைக்கு அங்கே ஊருக்கு போகணும் சார்ன்னு. சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு. காஸ்டியூமர் வந்து இப்போ அளவுகளோ எடுக்கலாம். டேய் அந்த என் ட்ரெஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க பனியன் கினியன்லாம். அவருக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே வாங்கி போட்டு பார்த்து செட் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி ஒரு நட்பு சார். அவரு தாய்மொழி அந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். நல்ல தங்கமான ஒரு விஷயம் சார் அவருது. அவர் இப்போது சொல்கிறாங்க எல்லாமே அவர் சாப்பாடு அது இது அது இதுன்னு. அப்போ இருந்தே வெற்றி அந்த சபாஷ் அந்த மாதிரி படம் டைம்லேயே அவருக்கு வந்தால் கூட தனியாக ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு மரத்துக்கிட்ட அந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் இருக்காது. இவருது மட்டும் கும்பலாக தான் வந்து இருந்து பண்ணுவாங்க. அப்படியே நல்லா பழக்கனால தான் எனக்கு செம்பருத்தியில் வந்து செல்வமணி சார் ஃபுல் படமே கொடுத்தேன். நீலக்காயும் ரோஜாவும் புது ஆர்டிஸ்ட் தானே சார். அவங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னால் நீலக்காயும் நீரும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் ரோஜா 2 பேருமே அற்புதமான டான்சர்ஸ். பிரசாந்த் நல்லா சூப்பர் சார். அவர் சகலாகலா உள்ளன்னு மாதிரி அவர் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் ரோஜாவுக்கு ஃபஸ்ட் படம். ஆமாம். ஆனால் ரோஜாவுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸு அந்த இது எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது வரணும் இல்லையா, உடம்புலேருந்து வரணும் இல்லை. அதை வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக லென்த்தாக வைக்காமல் அழகாக பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் சொன்னீங்களே புது ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் பழைய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ நிலாகாயம் சாங் கூட எனக்கு பிடிக்கும். இப்போ மார்கழி சாங் பிடிக்கும். ஆனால் கிடச்சிருக்கிற சாங்ஸ் கொடுத்துருக்க டைரக்டர் அவங்களுக்கு சந்தோஷப்பட்டாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி தான். மக்கள் வந்து இப்போது ஒருத்தருவா சாங் சொல்கிறாங்கன்னா அது எனக்கு பிடிச்ச பாடல். நாட்டுப்புற பாட்டு இந்த பஞ்சு மிட்டாய் சாங் சொல்கிறாங்க, காணாங்கத்தை மீன் சாங் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்ச சாங் தான் சார். நீங்கள் உதவியாளராக பணியாற்றும் போது கமல்ஹாசன் உங்களை பாராட்டியிருக்காரு. அப்போ பூ பூட்ட தாவணி அதிலெல்லாம் வந்து என்னை வந்து
எதனா மாஸ்டர் வந்து வேற இருக்கு இங்கே மழை வந்துருச்சுன்னு சொன்னால் பாபு இருக்கிறனால பாபு விட்டு போங்க சொல்லி விட்டுட்டு போனது தான். ரஜினிகாந்த் வந்து என் ஃபேனுன்னு. இப்போ சிவராஜ்குமார்லாம் வந்துட்டு பாபுன்னு ஒருத்தங்க ஆடுறான், அவனை கூப்பிட்டு அப்போ தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.